வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்ஷ் ஹோம் பேக்ஸ். இந்த வீடியோ வந்து எதை பற்றினா, நாங்கள் வந்து ஒரு நாள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போகுனது, அந்த இடம் அங்கே எல்லாம் எப்படி இருந்தது, அங்கே இருக்கிற சர்ச், இதெல்லாம் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணி பாருங்கள். சென்ட் தாமஸ் மவுண்ட் இது வந்து பரங்கிமலை பாறை அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஆர்மி இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஆர்மி ஆஃபீஸர்ஸோடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கு உள்ளே கூடி போனால் வந்து இந்த இடம் வரும். இதுதான் சர்ச்சோடைய மெயின் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து போகும்போது நம்ம ஒரு மலைப்பகுதியில் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அப்படியே மவுண்டன்ஸில் கிளைம் பண்ணுற மாதிரி, ரொம்ப பெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு நார்மலாக, ஆனால் ரொம்ப ஒரு நல்ல அழகான எக்ஸ்பீரியன்ஸ். சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடம் வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அது இந்த இடத்துல மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்க்கல, இது வரைக்குமே அந்த இடத்த போய் பார்த்தது இல்லை, விசிட் பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம எங்கேயாவது ஊரில் இருந்தெல்லாம் வரோம் அப்படின்னா, சென்னைனா எதுக்கு வருவோம்? பீச், மால், தியேட்டர், அப்புறம் ஜூ, கண்டிப்பாக மெரினா பீச், இதெல்லாம் தான் சில ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்தே எல்லோரும் வராங்கன்னா இந்தந்த ஸ்பாட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பற்றியே யோசிச்சுட்டு வருவாங்க. பட் நம்புங்க, இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த போகும்போதே அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில். அடுத்த வாட்டி யாராவது சென்னை வரீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டையும் உங்களுடைய ஐட்டினரியில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கார் பார்க்கிங்கும் இருக்குது, நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன் காருக்கும் பைக்குக்கும். நம்ம அங்கே பார்க் பண்ணிடலாம். நம்ம சேஃபாக தான் நிற்கிது நம்ம கார். ஒருவேளை ஏஜ்ட் பீப்புள்ஸ் இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டான உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் சொல்லிவிட்டு மேலே கொண்டுட்டு போய் அவங்கள விட்டுட்டு திருப்பி காரை கொண்டு வந்து கீழே பார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிக்கப் பண்ணும் போதுமே அதே மாதிரி ஃபெசிலிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாட்ச்மேன்ட்ட நம்ம சொல்லிவிட்டு நம்ம அதை செய்யணும். ஒரு கேஃபேட்டேரியா மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே நிறையா கேக்ஸு, ஜூஸ், காஃபி, டீ, அதுக்கப்புறம் ஸ்நாக் ஐட்டம் அந்த மாதிரியும் இருக்குது. வாட்டர் பாட்டில் இருக்குது. ஏன்னா இங்கே கீழே நம்ம காரை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஏறி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த கடை இருக்கிறது, தண்ணிலாம் வேணும்னா கொஞ்சம் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். கோயில் வந்து ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்குது. சர்ச் மாஸோடைய டைமிங்ஸ் வந்து இதில் இருக்குது. வேணும்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு, அதாவது கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ணுறதுக்காக, ஜீசஸ் பற்றி சொல்கிறதுக்காக கோஸ்டல் ஏரியாஸாக கவர் பண்ணிட்டு வந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் வந்து சென்ட் தாமஸ் தான். தோமையாருக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த புனிதர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்தது. இதுதான் சென்ட் தாமஸ் சர்ச்சுடைய மெயின் என்ட்ரன்ஸ். 1523 ADயில் இந்த சர்ச் வந்து போர்ச்சுகீஸால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே மெயின் ஆல்டரில் வந்து ஒரு கிராஸ் இருக்கும். அந்த கிராஸ்க்கு கீழே தான் சென்ட் தாமஸ் வந்து கொல்லப்பட்டதாக, அதாவது ஈட்டியில் குத்தி கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. கிராஸில் வந்து அதுக்கப்புறமுமே வந்து பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததாகவும், அதை துடைக்க திருப்பி அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்ததாகவும் இப்போ வரைக்குமே அதை வந்து சொல்லப்படுது. கரெக்டாக ஒரு டெத் ஆன அந்த இடத்துல தான் இந்த கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க. கோயிலுக்கு எய்த்தால மேலே இருந்து பார்த்தா இங்கே ஒரு நல்ல வியூ இருக்கும். ஏர்போர்ட் வந்து தெரியும், ஃப்ளைட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வெளியில் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால ஜீவ மாதா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த மாதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஜீசஸோடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் மாதா வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல தான் மாஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஜ் போட்டு இந்த இடத்துல தான் மாஸ் நடந்துகிட்ருக்கு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே வந்து மாஸ் நடக்கலை. ஸோ அதனால தான் அதை ஃபுல்லாகவே காமிச்சிருந்தேன். அங்கே வந்து அடரேஷன் சாப்பலும் இருக்குது. கண்டிப்பாக அதையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வந்து சென்ட் தாமஸோடைய ஸ்டாச்சு இருக்குது. இந்த கோயிலில் சென்ட் தாமஸ் வந்து இறந்ததுக்கப்புறமா இங்கே இருந்து அவங்க பாடியை வந்து சாந்தோம் சர்ச் பெஸ்லிக்காவாக இருக்குது, இப்போது மயிலாப்பூரில் இருக்குது, அங்கே கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த டோமுக்கு மேலே தான் சாந்தோம் சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. மேலே இங்கேருந்து மேலே பார்க்க போகும்போது ஒரு நல்ல வியூ இருக்கும். முன்னாடிலாம் வந்து நம்ம இங்கே போய் நின்று பார்த்தாலே கீழே மேலேருந்து பார்க்குறதுக்கு சிட்டி வந்து ரொம்ப அழகாக தெரியும். நம்ம ஒரு மவுண்டனில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வியூ இருக்கும். இப்போ நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுங்கிறதுனால அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே கூடி ஒரு சேப்பல் இருக்குது, ரெலிக் சேப்பல்னு ஒன்று இருக்குது. அது வழியாக கூடி நம்ம போகிறதா இருந்தால் போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து எப்போமாவது டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஆள் இருக்காங்க, அந்த டைம் மட்டும்தான் நம்மளை வந்து அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நகண்டு வந்தோம்னா கீழே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து போய் பார்த்தோம்னா கேல்வரி ஆஃப் செயின்ட் தாமஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஜீசஸ்க்கு வந்து 12 அப்போஸ்டல்ஸ் இருப்பாங்க.
அந்த 12 அப்போஸ்தலில் சென்ட் தாமஸும் ஒருத்தவங்க. இவங்கள வந்து நம்ம டவுட்டிங் தாமஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஜீசஸோடைய ரிசரக்ஷனையே இவங்க வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுவாங்க. அதாவது இவங்க வந்து ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்ததே இவங்க வந்து சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து நீ என்னோட விழா எலும்பில் கையை வச்சு பாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான், இவங்க செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஜீசஸ் உயிர் தெழுந்ததே அவங்க அப்போ தான் நம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நிறைய கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 12 அப்போஸ்டல்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜீசஸ்க்கு, அந்த 12 அப்போஸ்டல்ஸும் எப்படி எப்படி இறந்தாங்க, அவங்கள எப்படி எப்படிலாம் கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எப்படி இறந்தாங்கன்றதை காட்டுறதுக்காக. வந்து சென்ட் தாமஸ் ஈட்டியால் கொல்லப்பட்டு இறந்தது. இந்த மியூசியமே ரொம்ப நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து அடுத்த மியூசியம் மாதிரி பக்கத்துலேயே இது வந்து ரெலிக் சாப்பல்னு சொல்லுவாங்க. சென்ட் தாமஸ் மட்டும் இல்லை, இங்கே நிறைய அப்போஸ்டல்ஸ், நிறைய புனிதர்களுடைய ரெலிக்ஸுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. பிளேஸில் வந்து கீழேயுமே ஒரு குட்டி சாப்பல் இருக்குது. அதையும் முடிஞ்ச விசிட் பண்ணி பாருங்கள். நான் அதை வந்து கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருடைய ரிலிக்ஸும் அங்கே தான் இருக்குது. இந்த மியூசியம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து சென்ட் தாமஸ் வந்து படுத்திருக்கிற மாதிரியும் இதில் வந்து இருக்கும். அங்கே வந்து நிறைய கோயிலுடைய மினியேச்சர்ஸும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட். நம்ம கீழேருந்து இப்போ நம்ம வந்தது வந்து இந்த மேலே இருக்கிற மலைக்கு தான் இப்போ வந்தோம். நம்ம சர்ச் தான் நம்ம இப்போ பார்த்த சர்ச். இது கூடயே வந்து அவங்க நிறைய சிற்றாலயங்கள், அதாவது சின்ன சின்ன கோயில்கள் அங்கங்கே எங்கெல்லாம் போய் ப்ரீச் பண்ணாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து கோயில் கட்ட சொல்லியிருந்த இடம். அது எல்லாத்தோடைய அது வந்து நிறைய கேரளா கோயிலாக இருக்கும். எல்லாத்தோடைய மினியேச்சரையுமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒன்று ஒன்றா அதில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வேறு ஊரில் இருந்து சென்னைக்கு வாரீங்கனாலுமே இதை உங்களோட ஐட்டினரியில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.